பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட ஒரு விஷயத்தை ரொம்ப பாரத்தோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிபி சத்திரம் அப்படிங்கிறதான ஒரு இடம் சென்னையில். இந்த இடத்துல ஒரு 17 வயது பையன் ராஜ்குமார் அப்படிங்கிற ஒருத்தரை துரத்தி வெட்டின சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு மிகுந்த வேதனைக்குரிய ஒரு சம்பவம். ஏன் அப்படின்னா, அவர் ஒரு மைனர், 17 வயதுக்கு உட்பட்டவர், 18 வயதுக்கு உட்பட்டவர், 17 வயசு தான் ஆச்சு. அந்த ராஜ்குமார் என்பவர் பார்த்திங்கன்னா, ஏன் அவரை கொன்னார் அப்படின்னு சொல்லும்போது அதில் கொடுக்கப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா, இந்த ராஜ்குமார் என்பவர் இந்த பையனுடைய அப்பாவை 12 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டி கொன்னார். அப்போது அதனுடைய பழி வாங்கும் ஒரு நடவடிக்கையாக தான் இவர் இந்த ராஜ்குமாரை வெட்டி கொண்டிருக்கிறார். இந்த ராஜ்குமார் 12 வருடத்துக்கு முன்பாக செய்த ஒரு சம்பவம் அவர் பின்தொடர்ந்து 12 வருஷத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு காரியம். என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜ்குமார் தன்னுடைய தவறெல்லாம் உணர்ந்து அந்த ரவுடிசத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி அவருடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் அது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் இப்போ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதில் ராஜ்குமாரோடைய வாழ்க்கையில் என்ன ஒரு விஷயம்னா, அவர் பட்டயத்தை எடுத்தார், பட்டயத்திலே அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இது வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்வார். 52ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து பிடிக்க வரும்போது ஒருத்தன் பட்டயத்தை எடுத்து வேலைக்காரனுடைய காதை அறுத்துருவான், பிடிக்க வந்தவங்களுடைய. அப்போ அறுத்த உடனே இயேசு சொல்வார் அவனை நோக்கி, உன் பட்டயத்தை உரையில போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். இந்த பட்டயத்தை எடுக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சொல்லுகிறேன், அன்பான சகோதரனே, இயேசு உன்னை நேசிக்கிறார். தயவு செய்து பட்டயத்தை எடுக்காதீங்க. அப்படின்னா ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தயவு செய்து இறங்காதீங்க. அது உங்களை ஆரம்பத்தில் உங்களை பெரியவனை போல காண்பிக்கும். உங்களை பார்த்தா பயப்படுறது உங்களுக்கு ஒரு பெரிய பெருமையை தரும். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை முடிவு ரொம்ப மோசமான ஒரு முடிவாக இருக்கும். ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் பார்க்க வித்தியாசமாக தெரியும். இன்றைக்கி இதை திணிக்கிறது யாருன்னா சினிமா துறை இதை திணிக்குது. அதை சண்டை போடுறது, ஒருத்தனை அடிக்கிறது, பழி வாங்கிறது, ரத்தம் சிந்துறது, இதெல்லாம் தான் இன்றைக்கி சினிமா திணிக்குது. ஏன் சினிமா படு மோசமாயிடுச்சுன்னு சொல்கிறோம் கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி அதைத்தான் சினிமா இன்றைக்கி சொல்லித்தருது. நிறைய பழி வாங்குகிற காரியத்தை சொல்லித்தருது. நல்லா கவனிங்க. நீங்கள் பட்டயத்தை எடுத்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ரவுடிசத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அதனால் வர்ற விளைவுகள் என்ன பிரச்சனைனா, நீங்கள் பட்டயத்தை எடுத்தீங்கன்னா பட்டயத்தினால தான் உங்கள் வாழ்க்கை முடியும், பட்டயத்தினால தான் நீங்கள் சாவீங்க. அப்படின்னா கத்தி எடுத்தீங்கன்னா கத்தினால தான் உங்கள் வாழ்க்கை முடியும். நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா ஒரு தடவை எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் கீழே வைக்க முடியாது. அது என்னைக்கு நீங்கள் வச்சாலும் அது உங்களை பின் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த ராஜ்குமார் அவர் திருந்தி வாழ்ந்தார் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய முன்னாடி செய்த ஒரு தவறுடைய விளைவு, முன்னாடி விதைச்ச ஒரு விதை இன்னைக்கு அவர் அறுவடை செய்ய வேண்டியதான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ரொம்ப வேதனைக்குரிய ஒரு காரியம். திருந்தி வாழ்ந்த ஒரு மனிதர் அவர் கொல்லப்பட்டாருன்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய காரியம். ஒருவேளை திருந்தாத நபர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் துன்மார்க்கன், அவனுடைய வாழ்க்கை சடுதியிலே அவனுக்கு அழிவு வரும்னு வேதவசனம் சொல்லுது. நீங்கள் கடவுளுக்கு பயப்படாமல் நீங்கள் பட்டயத்தை எடுத்து மற்றவங்களை கொலை செய்கிறீங்கன்னா, அன்பான சகோதரனே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை சடுதியில் நாசம் வந்துடும் உங்களுக்கு. தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை அப்படி முடிக்காதீங்க. ஆண்டவர் உங்களை இந்த பூமியில் படைச்சது அப்படி உங்களை அதுக்காக படைக்கலை. கத்தி எடுத்து மற்றவங்களை வெட்டுவதற்காக தேவன் உங்களை உண்டாக்கலை. ஆண்டவருடைய நோக்கம் வேறு. ஆனால் இப்போ நீங்கள் யாருக்கு செவி கொடுக்குறீங்கன்னா, இது இந்த உலகத்தின் அதிபதியானவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்குறீங்க. இந்த உலகத்தில் ஒரு
இருளின் ஆதிக்கம் இருக்கு. எஸ், இந்த இருளின் ஆதிக்கத்துடைய சத்தத்துக்கு தான் நீங்க செவி கொடுக்குறீங்க. இந்த இருளின் ஆதிக்கத்துடைய திட்டமெல்லாம் கொல்றது, அழிக்கிறது, திருடுறது மட்டும்தான் அவனுடைய பிளான். அப்போ நீங்க கொல்றது அப்படின்னு ஒரு திட்டத்துல இருக்கிறீங்கன்னா, நான் உண்மையை சொல்லுகிறேன், அது தேவனுடைய திட்டம் அல்ல, அது பிசாசுடைய திட்டம், இந்த உலகத்தின் அதிபதியானுடைய திட்டம், இந்த இருளின் ஆதிக்கத்துடைய திட்டம். நீங்க அந்த திட்டத்துக்கு தான் செவி கொடுக்குறீங்க. தயவு செய்து அது செய்யாதீங்க. அதை செய்யறதுனால உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. ரெண்டாவது, உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகள் மேல ஆசீர்வாதம் தங்காது. நீங்க என்ன செஞ்சாலும் அது வாய்க்கவே வாய்க்காது. ரத்த சிந்துறவங்களுடைய கை அது தீட்டுப்பட்டுருச்சு. உங்க கை மாத்திரம் தீட்டுப்படலை, இந்த தேசத்துடைய நிலமும் தீட்டுப்பட்டிருக்கு. ரத்தம் சிந்துறதுனால தான் இந்த தேசத்துல அதோடைய பலன் அது தராம போறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த தேசத்துல ரத்தம் சிந்துனா அதனுடைய தேசம், அந்த நிலம் தீட்டுப்பட்டுரும். அந்த விவசாயம் கூட வராம போறதுக்கு காரணம் ரத்தம் சிந்துறதுனால தான். இப்போ தயவு செய்து ரத்தம் சிந்தாதீங்க, பட்டயத்தை எடுக்காதீங்க. பட்டயத்தை எடுக்கிறது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம். யாத்திராமத்தின் புத்தகத்துல 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கும்போது, கொலை செய்யாதிருப்பாயாகன்னு ஆண்டவர் சொல்றாரு. தயவு செய்து கொலை செய்யாதீங்க. பட்டயத்தை தயவு செய்து எடுத்து அதுல உங்க வாழ்க்கையை நீங்க நடத்தாதீங்க. முதல் காரியம். ரெண்டாவது காரியம், எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். இந்த 17 வயசு பையன், இந்த 17 வயசு பையன் வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவங்க அந்த பையனோட அப்பாவை கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப வேதனைக்குரிய ஒரு காரியம்தான். ஆனால் அந்த பையனுக்கு அப்போ எவ்வளோ வயசுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ 17னா 12 லெஸ் பண்ணுங்க, 5 வயசு தான் அவருக்கு. அப்போ 5 வயசுல ஒரு தகப்பன் இழந்ததுங்கிறது ஒரு பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம். ஆனால் அதை விட வேதனைக்குரிய ஒரு காரியம்னா, இந்த 5 வயசுல அந்த பையனுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. 5 வயசுல என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த 5 வயசுல இருந்து இந்த பையனோட இருதயத்துல விஷத்தை விதைச்சிருக்கிறாங்க, நஞ்சை விதைச்சிருக்கிறாங்க, பழி வாங்கும் உணர்ச்சியை விதைச்சிருக்கிறாங்க. நான் சொல்றேன், ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுது, பழி வாங்குதல் எனக்கு ஒரு இது, நானே பதில் செய்வேன்னு சொல்லுகிறார். நீங்க தயவு செய்து பழி வாங்குற எண்ணத்தோட செயல்படாதீங்க. பழி வாங்குறதை உங்க பிள்ளைகளுடைய இருதயத்துல தயவு செய்து விதைக்காதீங்க. இது ஆண்டுக்கு விரோதமான ஒரு செயல். இந்த 17 வயசு பையனுடைய நிலையை பாருங்களேன். 17 வயசுல ஒரு கொலை, இப்போ அவர் ஜெயிலில் இருக்கிறார், உள்ள இருக்கிறார் அப்படிங்கிறதா விஷயம். இப்போ ஒரு ஜெயிலில் இருந்து அது தண்டனைலாம் அனுபவிச்சு வர்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது, அவருடைய வாழ்க்கையில அவருடைய குடும்பம் ஆஸ்வதிக்கப்படாது, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படாது. அவருடைய கையும் ரத்தம் சிந்திருச்சு. இப்போ கொலைக்கு கொலை தீர்வாகாது. ஆமே, ஒரு ஆளை பழி தீர்க்கிறதுங்கிறது ஒருவேளை அது ரொம்ப எளிது. ஆனால் அவரை மன்னிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் மன்னிச்சிங்கன்னா நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். உண்மை சொல்கிறேன், மன்னிப்பு மட்டும் இல்லைன்னா இந்த பூமியில் நம்ம யாருமே வாழவே முடியாது. ஆனால் கடவுள் நம்மளை மன்னிச்சதுனால தான், அந்த மன்னிப்புடைய அடையாளம் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது, பிதாவே இவர்களை மன்னியும்னு சொல்லி யாருக்காக அவர் ஜெபம் பண்ணார்னா, தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவும் கூட அவர் அப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். என்னன்னா, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள்னு சொல்லி ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்து எதுக்காக ரத்தம் சிந்தினார்னா, உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் தான் அவர் ரத்தம் சிந்தினார். ராஜ்குமார் வந்து ஒருவேளை ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்து அவர் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிப்பார். இப்போ பழி வாங்குதல நம்ம சொல்லி கொடுக்கும்போது இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நாஸ்தி ஆயிடும், அவங்களுடைய எதிர்காலம் பாழாயிடும். ஆனா மன்னிப்பை சொல்லி கொடுக்கும்போது, மன்னிப்பு ஒரு பெரிய தேவனுடைய குணாதிசயம். இட் இஸ் a God's nature. மன்னிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கறதுங்கிறது எளிதான ஒரு காரியம் இல்லை. அந்த மன்னிப்பை கற்றுக் கொடுத்தா, மன்னிக்க கற்றுக்கொண்டா, அது அந்த பையனுடைய வாழ்க்கையும் இன்னைக்கு மாறி இருந்திருக்கும். அந்த ராஜ்குமாரும் இன்னைக்கு திருந்தி நல்லபடியாக வாழ்ந்திருப்பார். 2 பேருமே இன்னைக்கு நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் உள்ள போயிட்டாரு, ஒருத்தருடைய ஜீவனே இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு. அந்த கொலை செய்யும் போது அந்த இடத்துல 2 வயசு குழந்தை அந்த இடத்துல
சகோதரர் வின்சென்ட் அப்படிங்கிறவருடைய வீட்டில் அவர் ஓடினார். இந்த ராஜ்குமார் சகோதரர் வின்சென்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வீட்டுக்குள்ளே ஓடினார் அடைக்கிறதுக்காக. அங்கேயும் ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தையும் இதை பார்த்து பாதிக்கப்பட்டிருக்கலாம், பயந்து இருக்கலாம். யோசிங்க, இப்போ ஒருவேளை ராஜ்குமாருக்கு குழந்தை இருந்துன்னா அந்த குழந்தையோட இதயத்தில் இப்போ என்ன விதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஒருவேளை அந்த குழந்தை நாளைக்கு இவளை பழி வாங்கிறதுக்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்க, பழி வாங்குறது மட்டும்தான் இருக்கும். இந்த தேசத்துல ரத்தம் சிந்துறது மட்டும்தான் இருக்கும். இது எந்த அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு தனி மனிதனுடைய ஒரு ஒரு மனம் திரும்புதல். எதுக்காக இயேசு கிறிஸ்து தேவை தெரியுங்களா? நீங்க மன்னிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவையா இருக்கிறார். உங்களால மன்னிக்க முடியலன்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம், ஆண்டவரே எனக்கு மன்னிக்கிறதுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஆண்டோடைய கிரேஸை கேளுங்க. உங்களால மன்னிக்க முடியாத பட்சத்தில் ஆண்டோடைய கிரேஸ் உங்களுக்கு அதை மன்னிக்க உதவி செய்யும். ஆமென். மன்னிக்கிறதுக்கு ஆண்டோடைய கிருபை உங்களுக்கு தேவை. நீங்க மன்னிச்சீங்கன்னா ஆண்டு உங்களுடைய தப்பிதங்களையும் மன்னிப்பார். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்லுவார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது யாரா ஒருத்தரோட பேர்ல உங்களுக்கு குறை உண்டு என்று நீங்க கண்டா பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கும்படி நீங்கள் அவளுக்கு மன்னியுங்கிறார். அப்போ நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு கூட நாம மன்னிக்க வேண்டிய அவசியமா இருக்கு. இந்த உலகத்திலே ரெண்டு பெரிய ஸ்டேட்மெண்ட், மறக்க முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தியை கொலை செய்தாங்க. நான் அதுக்குள்ள இருக்கிற பின்னணி, அதனுடைய இருக்கிற கொள்கைகள் அதெல்லாம் நான் உள்ள போக விரும்பல. ஆனா தன்னுடைய தகப்பனை கொலை செஞ்சுட்டாங்க. நான் பல வருஷம் கழிச்சு நளினியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இந்த நளினியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. நான் உங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் அது. அதே போல கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவரை எரிச்சு கொலை செய்தாங்க. அவருடைய மகனையும் அவரையும் கொலை செய்தாங்க. கிரஹாம் ஸ்டெயின்ஸோடைய மனைவி சொன்ன ஒரு வார்த்தை எல்லாரையும் ஆச்சரியப்படுது. என் கணவரையும் என் மகனையும் கொன்றவரை நான் மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த மன்னிக்கிறேன்னு சொல்றது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை, யோசிங்க. ஸோ அது ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் ஒருவேளை பழி வாங்குற உணர்ச்சியை விதைச்சிருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். அதனால தயவு செய்து அன்பான சகோதரனே சகோதரி, அந்த கால வேளையில ரொம்ப பாரத்தோடு சொல்லுகிறேன். இன்னைக்கு நிறைய தமிழ்நாட்டில் ரத்தம் சிந்தப்படுகிறது, நிறைய பழி வாங்குற உணர்ச்சியை விதைக்கப்படுகிறது. சினிமா துறை உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, டைரக்டர்ஸ்க்கு ஒரு பொறுப்பு இருக்கு. எஸ், நீங்க வெறும் படத்தை ஓட்டினா சக்சஸ் பண்ணா சம்பாதிச்சா போதும் நீங்க நினைச்சா போதாது. உங்களுக்கு ஒரு சமுதாய பொறுப்பு இருக்கு. நீங்க என்ன விதைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. உங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல ரத்தம் இருக்கான்னு நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல அதுல சமுதாயத்துல ரத்தம் சிந்தி அதுல நீங்க சம்பாதிக்கிறீங்களான்னு தயவு செய்து செக் பண்ணி பாருங்க. நல்ல கதைகள் உருவாக்கலாம். சினிமா எடுக்கிறது பாவம் அல்ல, சினிமா பாவம் அல்ல. ஆனா சினிமால நிறைய பாவங்கள் விதைக்கப்படுது. ஸ்தோத்திரம். சினிமாவில் இருக்கிற நடிகர்களுக்கு நான் இன்னொரு காரியத்தில் இன்னொரு சூழ்நிலை அதை பேச விரும்புகிறேன். நான் சினிமா எடுக்கிற டைரக்டர்ஸ், சினிமாவில் நடிக்கிற நடிகர்கள், நீங்கள் கொலை செய்கிறது, பழி வாங்குறது, இதுதான் நீங்கள் சமுதாயத்தில் விதைக்கிறீங்களாங்கிறத பாருங்க. இது யாரையோ ஒருத்தருடைய வாழ்க்கையை பாதிக்குது. தயவு செய்து மனம் திரும்புங்க. சினிமா எடுக்கிற டைரக்டர்ஸ் தயவு செய்து மனம் திரும்புங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எதுக்கு தேவை? எதுக்காக இயேசு கிறிஸ்து தேவைன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த பழைய பாவங்களை உங்களை மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவை. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உங்களுக்கு தேவை. நீங்கள் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நான் பழைய வாழ்க்கையில் நான் தவறு செய்துட்டேன் மனம் திரும்பி ஆண்டுகிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்கன்னா ஆண்டு உங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். சில பேர் சொல்றாங்க இதை மதம் மாத்துறாங்க காசு கொடுத்து. இல்லை, சில காரியங்கள் நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் மாற்ற முடியாத சில விஷயங்கள் இருக்கு. என்ன தெரியுங்களா? நீங்கள் செய்த தவறுகளுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த நினைச்சா எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதெல்லாம் மாற்ற முடியாது. அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால தயவு செய்து இன்னைக்கு இருக்கிற சகோதரர்கள், பழி வாங்குற எண்ணத்தை உடையவங்க, தயவு செய்து மனம் திரும்புங்க. நண்பான சகோதரனே, இயேசு நேசிக்கிறார். இயேசு நீ எடுத்திருக்கிற
பட்டயத்தை கீழே போடணும்னு ஆண்டு விரும்புகிறார். தயவு செய்து உன் பட்டயத்தை கீழே போடு. உன் பட்டயத்தை நீ கீழே போட்டுனா இந்த தேசத்துல நிறைய பேர் வாழ்வாங்க. உன் பழி வாங்குற உணர்ச்சி தயவு செய்து கீழே போடு. உன்னால அதை போட முடியலையா, நீ இயேசு கூட்டத்தில் கீழே, ஆண்டவரே என்னால மன்னிக்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லு. இயேசு உனக்கு மன்னிக்க உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ மன்னிச்சினா நிறைய பேருடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். நீ பழி வாங்கினா அந்த ஒரு உயிர் போறது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையும் அந்த கொலை செய்தனால வருகிற சாபம் வாழ்க்கையில தங்கும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தங்கும். அந்த குடும்பத்துல இழந்த நபருடைய குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. தயவு செய்து பழி வாங்காதீங்க. அந்த பழி வாங்குற உணர்வு தயவு செய்து எடுத்து போடுங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு செகண்ட்ல முடி ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் நோக்கி ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் தவறுகளை செய்துட்டேன், இந்த மன்னிங்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை பழி வாங்குற எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா இப்பொழுதே கைவிடுவதற்கு முடிவெடுங்க. எத்தனையோ பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.